ஹாய் கைஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜாகுவார் எஃப்பிஎஸ் 2 லிட்டர் ஆல் வீல் டிரைவ் ப்ரெஸ்டீஜ் மாடலு. இது பார்த்தீங்கன்னா 2018 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் 2017 மேனுஃபேக்சர், சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 41,035 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக்கு என்ஜின் தான். ஸோ என்ஜின் 2000 சிசி அண்ட் 4 சிலிண்டர் என்ஜினு. ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 345 ஹார்ஸ் பவர் வருது. 365 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வருது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. லோன் கூட அப் டு 90% வரைக்கும் இது பண்ணுவாங்க, அவைலபிள் இருக்குது கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு கார் சுற்றி ஒரு ரவுண்டு காமிச்சிடுறேன். ஏன்னா வண்டி வந்து பக்கா கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு ஸ்க்ராட்ச், டென்ட்டு இல்லை ரீபெயிண்ட் பண்ண மாதிரி எதுவுமே கிடையாது. ஷோரூம் கண்டிஷனில், மின் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது. ஸோ அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது 20 இன்ச்சா 21 இன்ச் அலாயான்னு பர்டிகுலராக தெரில. பட் ஆனால் இந்த காரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய அலாய் வீல்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் வந்துடுது. டிஆர்எல் டே டைம் ரன்னிங் லைட்ஸும் வந்துடுது இதில். ஸோ நம்ம காரோட இன்டீரியர் செக் பண்ணிவிடுவோம். ஸோ எங்கள் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் வருது. ஸோ இன்டீரியர் வந்து ஃபுல் பிளாக்கு. ஸோ இது பிளாக் அண்ட் ஒரு மாதிரி மிட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் டேஷ்போர்டு. இதில் உங்களுக்கு டோர்லேயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது ஆம்பியன்ட் லைட்டு. ஸோ இது சென்ட்ரல் கான்சோல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கியர் செலக்ட், பாப்அப் நாபு எல்லாமே வந்துடும். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்டாமிக் சன்ரூஃப் செகண்ட் ரோ வரைக்கும் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இது. ஸோ இது கூலிங் கிளாஸ் ஹோல்டர்ஸ் வந்துடுது. சென்டர் ஆம்ரெஸ்ட்டில் சின்ன ஸ்டோரேஜ் தான், ஆனால் உள்ளே உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் வந்துடுது. ஸோ இதான் ஸ்டேரிங் பாரோடுது. ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் லெதர் மேலே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்குது. ஆனால் சீட் எல்லாமே நல்லா செம்ம குஷன் டைப், நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. வேல்யூ ஃபார் மணி. இது பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு. ஆனால் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கிற ட்ரேயோட. ஓகே, நம்ம இப்போது ரியர் சீட் போய் செக் பண்ணிடலாம். ரியர் சீட்லேயும் உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் லைட் வந்துடுது. நல்லா ஸ்பேசியஸான ரியர் சீட் தான். 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ அண்ட் டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸோட கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க. ஸோ பின்னாடி உட்காரவங்க ஹெட் வரைக்குமே உங்களுக்கு இது பேண்டமிக் சன்ரூஃப் வருது. பின்னாடி நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ரியர் சீட்டோட ஆம்ரெஸ்ட்டு தான் 2 கப் ஹோல்டர்ஸோடு சேர்ந்து வந்துடுது. ஸோ ரியர் சீட்டில் இருக்கவங்களுக்கான ஏசி வென்ட்ஸு, அதோட கண்ட்ரோலிங் யூனிட்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ சென்டரில் உட்காரவங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும், ஏன்னா பம்ப் அந்தளவுக்கு இல்லாத ரீசன்னால். ஓகே, ஸோ நான் அந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பிடிச்சிருக்கவங்க ஃபோன் பண்ணி பேசுங்க, நேரில் வந்தும் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ.